Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தி. இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டு மக்களிடம் இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்றுவேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தமும் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தமும் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக நாட்டு மக்களிடையே முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்ற உள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, பிரதமர் நரேந்திர மோடி 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளாரே, அந்த உரை எதனை அடிப்படையாக கொண்டு அமையும்? பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடைபெற்ற தாக்குதல், அதற்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் மோதல், பின்னர் சனிக்கிழமை மாலையிலே முடிவு செய்யப்பட்ட போர் நிறுத்தம் ஆகிய பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரம் குறித்து எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. எக்ஸ் வலைத்தளத்தில் கருத்துக்களை வெளியிடவில்லை. வேறு எந்த சமூக வலைத்தளத்திலும் தனது கருத்துக்களை பதிவு செய்யவில்லை. அதே போல எந்த விதமான உரையும் நிகழ்த்தவில்லை. ஆகவே இன்று மாலை அவர் நிகழ்த்தவுள்ள உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நாட்டிலே உரை நிகழ்த்தியிருக்கிறார். அது பாகிஸ்தானிலே பரவலாக மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அதே போலவே பிரதமர் நரேந்திர மோடி நடத்தும் உரையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்தி அதிலே பாகிஸ்தானுடன் நடைபெற்ற பிரச்சனைகள் மற்றும் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு உரையாற்ற இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு எல்லை பகுதிகளிலே பாகிஸ்தான் குண்டுவீச்சில் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை தவிர இந்த மோதலிலே இந்திய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்களும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிலே பல்வேறு ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்களுக்கு சேதம், தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்த கேள்விகள் மக்கள் மனதிலே இருக்கின்றன. குறிப்பாக போர் நிறுத்தம் ஏன் ஏற்பட்டது? இந்தியா வலுவான நிலைமையில் இருந்த சூழலில் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டு அதே சமயத்திலே இந்தியாவின் தாக்குதல்கள் வெற்றிகரமாக இருந்த சூழலில் பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு விமானப்படை தளங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதற்கு காரணம் என்ன என்ற முக்கிய கேள்வி இருக்கிறது. பிரதமர் மோடியின் உரையிலே இதற்கு பதில் கிடைக்குமா என்பதே தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. வேதவழி கணபதி, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருந்தார், பல கட்ட கூட்டங்களை நடத்தியிருந்தார். அது முப்படை தளபதிகளிடமும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற பல்வேறு அமைச்சர்களிடமும் முப்படை தளபதிகளிடமும் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்களை அவர் நடத்தியிருந்தார். இன்றும் கூட அந்த மாதிரியான கூட்டம் நடந்திருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கலாமா? நிச்சயமாக. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த போது உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு நாடு திரும்பினார். அந்த சமயத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு உயர்மட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்
தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் ஆகியோர் முப்படை தளபதிகளுடன் பல முறை ஆலோசனை நடத்தினார்கள். ஒவ்வொரு கட்டமாக அடுத்தது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், எப்போது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற விஷயங்கள், பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே விவாதிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்த சூழ்நிலையில் இன்று டிஜிஎம்ஓ அதிகாரிகள் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையிலே பிரதமர் மோடி இன்றும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதற்கிடையே பலமுறை பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஆலோசனைகள், மத்திய அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனைகள், அதிகாரிகளுடன் தனித்தனியே ஆலோசனைகள் என பல மட்டங்களாக ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் இறுதியாகத்தான் நாம் ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுக்கப்பட்டதை பார்த்தோம். பகல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு எல்இடி மற்றும் ஜேஇஎம், அதாவது லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்த தீவிரவாத அமைப்புகளின் முகாம்கள் தகர்க்கப்பட்டன. அதன் பிறகு பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு பதிலடி எப்படி கொடுப்பது, அந்த தாக்குதலை எப்படி தடுப்பது என பல்வேறு வியூகங்கள் ஆலோசிக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கைகள் தொடர்ந்ததால் பிரதமரின் இந்த உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. வேதவலி, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம், ஆபரேஷன் சிந்தூர், அமெரிக்காவின் தலையீடு, உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தின் முடிவு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விவரிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.